அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர் தான் முதல்வர் அப்படின்னு அவருக்கு எங்கேயுமே அவங்க யாருமே மென்ஷன் பண்ணல. அன்புமணி கிளம்பி வராரு, டிடிவி தினகரன் வராங்க. இவங்க எல்லாம் 3 பேருமே என்ன சொல்றாங்க, நாங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேச வரோம்னு. ஏற்கனவே அவங்க ஆட்சியில பங்கு அப்படின்றது இவங்களும் வலியுறுத்தக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி, எனக்கு நினைவு தெரிந்து அவங்க பொதுக்கூட்டங்கள்ல பேசும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒருவர் தான் முதல்வரா வருவாரு அப்படின்றதுதான் சொல்றாங்களே தவிர, அவங்க எடப்பாடி அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர் தான் முதல்வர் அப்படின்னு அவருக்கு எங்கேயுமே அவங்க யாருமே மென்ஷன் பண்ணல. வேற நான் தவறா சொல்றேன்னா நீங்க யார் வேணாலும் என்ன திருத்தலாம். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலாமே, ஏன் அங்க தயக்கம் காட்டுறாங்க? என்ன திட்டம்? அதுதான் நீங்க இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியும் அப்போ இவரும் வேற வேறயா? அப்ப அந்த கேள்வி ஆப்வியஸ்லி வந்துருது. சரி, இப்போ இதை யாருமே யாருமே இப்ப கேள்வி எழுப்ப போறதே இல்லை. அன்புமணி கிளம்பி வராரு, டிடிவி தினகரன் வராங்க. இவங்க எல்லாம் 3 பேருமே என்ன சொல்றாங்க, நாங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேச வரோம்னு. சார், கூட்டணி வச்சிருக்கீங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க, அமித்ஷா அவர்கள் பயங்கர பிஸி, அதனால நாங்க பார்க்க வரோம். சரி, ஒத்துக்கலாம். 3 பேருமே ஒன்னா போய் உட்காந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க எல்லாரும் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி, அதோடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிய டிசைன் பண்றதுக்காக டெல்லி வரீங்க. ஒன்னா போய் பார்த்தா வேலை முடிஞ்சதாச்சு. ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தானே.